ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றுக்கான வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். அதே மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் பதில் சொல்லியிருப்பேன். சில கமெண்ட்ஸ் வந்து என்னால் வந்து நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதை வந்து ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடிய விஷயம் இருக்காது. அதனால தான் நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். மற்றபடி எனக்கு நிறைய உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மற்ற இதில் வந்து நீங்கள் என்ன கேஸ்ட்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நான் வந்து மனுஷ ஜாதி தான். நானும் ஒரு மனுஷ ஜாதி தான். எனக்கு வந்து இந்த ஜாதி அதே மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, அந்த எண்ணத்தை சேர்ந்தவங்க, இந்த எண்ணத்தை சேர்ந்தவங்க, இவங்க அந்த சாமியை கும்பிட்றாங்க, இந்த சாமியை கும்பிட்றாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் தான் அந்த சாமி ஆடுறவங்க, அந்த மாதிரி மற்ற வேறு என்ன, இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. எதுலேயுமே எனக்கு நம்ப கிடையாது. அந்த ஏவல் பில்லி சுனியெல்லாம் சொல்லிட்டு தமிழ் கார்டன் நம்ம அவங்களாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு அதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த ஊரில் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பீகாரில் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். இந்த ஊரில்னு இல்லை, தமிழ்நாட்டிலையுமே அது இருக்குது தானே, அதையும் நம்புகிறாங்க தானே. இன்னமும் வந்து போய் இப்போ பேய விட்றவங்களாம் இருக்காங்க, சாமியாரவங்களும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்புகிற ஆள் நான் கிடையாது. இன்றைக்குன்னு இல்லை, எப்போதுமே அதை நம்ப மாட்டேன். அதே மாதிரி இந்த ஜாதிக்கு அடி போடுற பொண்ணும் நான் கிடையாது. நான் வந்து என்ன கேஸ்ட்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதை வேணாலும் சொல்லிக்கோங்க. நீங்கள் வந்து ஆதிவாசின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நான் ஆதிவாசி தான். நீங்கள் மனுஷ சாதின்னு சொல்லி, ஆமாம் நான் மனுஷ சாதி தான். நீங்கள் எது சொன்னாலும் நான் அந்த ஜாதி தான், சரிங்களா? அதை பற்றி கவலைப்படுற பொண்ணு நான் கிடையாது. ஓகே, பரவாயில்ல. அடுத்த இன்றைக்கான வீடியோவை பார்த்துருவோம். இன்றைக்கும் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான பதிலில் சொல்லிடுவோம், சரிங்களா? என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக், சிஸ்டர் உங்களோட ஃபேமிலி பட்ஜெட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டிங்களே, அதை பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலி எல்லாம் போட்டு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க, சப்போர்ட் கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு இதாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்துலாமா என்ன வீடியோனா, சிஸ்டர் உங்கள் மந்த்லி பட்ஜெட் சொல்லுங்கள், எவ்வளோ என்ன உங்களை மந்த்லி பட்ஜெட் வந்து எப்படி போடுறீங்க, எப்படி வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான். போய்ட்டுருவோமா? நான்லாம் வந்து ரொம்ப பட்ஜெட் போட்டு வாழ்கிற பொண்ணு. மாதமானாலே பட்ஜெட்டு ஃபாலோ தான் நடப்பேன். அப்படியே எழுதி அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படியுடைய பொண்ணெல்லாம் நான் கிடையாது. எனக்கு அது அது எப்படி சொல்கிறது, நானும் ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணுவேன். இந்த வருஷம் பட்ஜெட் போட்டு தான் வாழணும், இந்த வாட்டி இந்த மாதம்னாலும் எழுதி பட்ஜெட்டு செலவு பண்ணணும், இந்த வருஷம்னாலும் வந்து நம்ம நினச்சபடி எல்லாம் நடக்கணும்னா நானும் நிறையா யோசிப்பேன். ஆனால் ஒன்றும் நடக்காது. இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் வந்து பட்ஜெட் போட்டதே கிடையாது. ஆனால் வந்து மாத கடைசியில் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கணக்கு பண்ணுவேன் ஒழிஞ்சு. ஆனால் வந்து அந்த பட்ஜெட் போட்டு வாழுகிற மாதிரி எனக்கு இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. ஸோ நீங்கள் கேட்டனால என்னோடய ஃபேமிலியில் பர்சனலாக என்னோடய லைஃப்பில் வந்து என்னென்னலாம் செலவாகுது, எப்படியெல்லாம் செலவு பண்ணுறேன், எப்படிலாம் சேமிக்கிறேன், எதை வச்சு தான் நான் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? உங்களுக்காண்டி நான் போட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதான் வந்து என்னோடய பட்ஜெட்டு. பார்த்துருமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்களுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி எங்கள் ஃபேமிலியில் சண்டை வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கரண்ட்டு பில்லு வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏன்னா வந்து கரண்ட்டு பில்லு வந்து எனக்கு வந்து 2 ஃபேன் இருக்குது வீட்டில், வந்து 2 ஃபேன் என்னோடய ரூமில். எங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு மீட்ரு தான் இருக்கா. அதனால் வந்து என்னோடய வீட்டில் 2 ஃபேன் இருக்குது. பத்தாதுக்கு 1 2 3 4 5 பல்பு மட்டும் இருக்கேன். எனக்கு மட்டும் 5 ஆட்டு கொட்டாயை வெளியில், அதாவது கிச்சனில் தான் ஆட்டு கொட்டாய்ங்கிறேன். இங்கே தான் நான் ஆடு வைப்போம். அதனால் வந்து நைட்டுக்கு வந்து லைட் எரியும். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்து 2 லைட்டு. எனக்கு வந்து வீடியோ எடுக்கக்குள்ளே வந்து ரொம்ப வெளிச்சம் கம்மியாக இருக்குமா, அதனால் வந்து மாமா 2 லைட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 லைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 லைட்டு. வாசலில் 1, அந்த லைட்டு நாங்கள் தான் போட்டுருவோம். அதோட கணக்கு வந்து எனக்கு தான் வரும். அதனால் 5 லைட்டு, 2 ஃபேனு, பத்தாதுக்கு மிக்ஸி. எங்கள் யார்கிட்டையும் மிக்ஸி கிடையாது, நான் வச்சுருக்கேன் இல்லையா அந்த மிக்ஸி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன், அதை நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது அப்போலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து கரண்ட் பில்லு வரக்குள்ள வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். முன்னாடிலாம் வந்துச்சு, நிறையா வந்துச்சு. அது மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறையா யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இல்லை, இப்போ மாறிடுச்சு. ஏன்னா என்னத்தில் மாறிடுச்சுன்னா வந்து மிக்ஸி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறோம்.
என்னோடய மிக்ஸி தான். ஆனால் வந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து எங்கள் சித்தி வீடு கொண்டு வந்து இங்கே தான் அரைச்சிட்டு போவாங்க, இது யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து பிரச்சனை இல்லை. அதனால் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி கரண்ட் அடுப்புலேயும் வந்து நாத்தனா வந்தாலுமே சரி, எங்கள் வீட்டில் ஏதாச்சும் சின்னதாக அர்ஜென்ட்னா ஒரு பருப்பு வைக்கணும் இல்லை சுடுதண்ணி வைக்கணும்னா டக்குன்னு வந்து கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ணி வந்து வச்சுக்கிறாங்க. எல்லாருமே அதுக்கு வந்து பொதுவாகிடுச்சு. இப்போ லைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில எல்லாம் உட்காந்து இது பண்ணுறாங்க செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாடெல்லாம் கட்டுறாங்கக்குள்ளே அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து யாரும் எதுவும் வந்து தப்பாக சொல்கிறது கிடையாது. முன்னாடி பிரச்சனை சண்டை மேலே சண்டை வரும், இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து இப்போ ஒரு மோட்ரு வேறு வச்சுருக்கோம், அடிப்பைப்பில் வந்து மோட்ரு வேறு செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ வந்து கரண்ட் பில் வரும் எங்களுக்கு. அப்படிங்கக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே பரவாயில்ல சேர்ந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஒரு நேரம் வந்து நானே எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு 5-10 கூட போட்டு நானே கொடுத்துருவேன். சிலப்போ வந்து அவங்களே கேட்பாங்க, இந்த காசு கூட என்ன கொடுக்குங்க அந்த விளையாட்டு அப்படின்னு கேட்டு கூட வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. கரண்ட் பில் இப்போ மாறிடுச்சு. ஏன்னா எவ்வளோ ரொம்ப வராது, மாதம் ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கள் வீட்டில் வந்து பில்லு வரும். அப்படி வந்தால் வந்து ஒரு 300 400 வரும். இல்லைன்னா ஒவ்வொரு நேரம் வந்து ரொம்ப கம்மியாக வரும். நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு 100 எனக்கு ஒரு மாதம் 300 கணக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி சொல்கிறது, அதிகபட்சமாக நான் சொல்கிறேன், அதிகபட்சமாக. ஏன்னா வந்து கூட குறைச்சி சொல்லக்கூடாது இல்லையா, கூட சொல்லிக்கலாம், குறைச்சி சொல்லக்கூடாது. ஸோ அதனால் 100 சரிங்களா. அதுக்கப்புறம் அரிசி செலவு எங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாடகை வீடும் கிடையாது, சொந்த வீடு. அரிசி செலவு எதுவும் கிடையாது. அப்புறம் பெட்ரோல் செலவு எங்களுக்கு கிடையாது. ஏன்னா வந்து வண்டி ஓட்ட ஆளும் தானே, பெட்ரோல் செலவு எங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேம்பர்ஸ் மாதமானால் 340 ரூபா எனக்கு பேம்பர்ஸ். பாப்பாவுக்கு வந்து 340 ரூபா செலவாகுது. நைட்டு வந்து பேம்பர்ஸ் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து பேம்பர்ஸ்க்காண்டி 340. அதுக்கப்புறம் வந்து சீனி வாங்குவேன். சீனி எதுக்குன்னா வந்து தீபாவளி வந்து ஸ்கூல் போகிறான், அவனுக்காக வந்து சீனி வாங்கணும் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 கிலோ எனக்கு வந்து மாதத்துக்கு 2 கிலோ ஆகும். ஏன்னா வந்து காலைல ஒரு ஸ்பூன் தானே போடுறோம். அதே மாதிரி விருந்தாடி எனக்கு வந்து யாரும் விருந்தாடி வர மாட்டாங்க. ஸோ விருந்தாடி வந்தாங்கன்னா வந்து எங்கள் அம்மாட்ட வந்து சீனி எடுத்து தான் நான் டீ போட்டு கொடுப்பேன். அதனால் வந்து எனக்கு 100 ரூபா 150 ரூபாக்குள்ளே 100 ரூபா செலவாகும் சரின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் 3 லிட்டர் ஆகும். எண்ணெய் வந்து 3 லிட்டர் கண்டிப்பாக ஆகும் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தானே, அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பால் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது. ஏன்னா வந்து தம்பி வந்து ஸ்கூல் போகிறான். காலைல பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல் டைம் வந்து மாறிடுச்சு. தம்பி வந்து காலைல எழுந்துச்சி நான் 5:30க்கெலாம் அவனை எழுப்பிவிட்டோம்னா அவன் எழுந்துச்சி பல்ல விளக்கிட்டு 6 மணிக்கெலாம் இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் அனுப்பிவிட்ருவேன். ஏன்னா அவனை பல்ல விளக்கிட்டு முடிஞ்ச அளவு குளிப்பாட்டிட்டு அந்த சுடுதண்ணி வச்சு அவனுக்கு பால் ஆற்றி பிஸ்கட்டு தொச்சு கொடுத்துட்டு ஹார்லிக்ஸ் போட்டு கலந்து கொடுத்துட்டு அதை சாப்பிட்டுட்டு அவன் இந்த ஸ்கூல் போயிடுவான். குளிச்சுட்டு ரெடியாகி இந்த ஸ்கூல் போயிடுவான். மறுபடியும் நான் சாப்பாடுலாம் செஞ்சு 8:30க்கு 8:45க்கு போய் மறுபடியும் அழைச்சிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து 9 மணிக்கு மறுபடியும் வேறு வேன் வரும், டியூஷன் கோச்சிங் சென்டர் வரும். ஸோ அந்த கோச்சிங்கை மறுபடியும் அங்கே போவான். அங்கே போய்ட்டு 2 மணிக்கு மறுபடியும் வருவான். 2 மணிக்கு வந்து மறுபடியும் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருப்பான். 3:30 மணிக்கு மறுபடியும் ஒரு டியூஷன் இருக்குது, அங்கே போய்ட்டு 5:30 மணிக்கு திருப்பி வருவான். வந்துட்டு வீட்லேயும் உட்காந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கானா. அதனால் கண்டிப்பாக தேபாவுக்கு வந்து பால் பவுடர் வந்து எனக்கு மாதத்துக்கு 2 ஆகும். அதே மாதிரி ஹார்லிக்ஸ் பாக்கெட் 2 ஆகும். சீனி வந்து 2 கிலோ ஆகும். அதுக்கப்புறம் பிஸ்கட் இதெல்லாம் வந்து தேவாவுக்காக சரிங்களா. அதை மில்க் பவுடர்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். ஹார்லிக்ஸ்னு போட்டுட்டு அதுக்கு ஒரு 240 240 450 அதை ஒரு 500 அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா. காய்கறி வந்து நான் அதிகமாக செலவு பண்ண மாட்டேன். வாரம் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினாலே எனக்கு பெரிய விஷயம். நான் வந்து 300 ரூபான்னு போட்டிருக்கேன். எனக்கு காய்கறி வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்து சுரக்காய், அப்புறம் வந்து எங்கள் பாலக்கீரைலாம் போட்டிருக்காங்க. அது சணல் கீரைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது மாதிரி அவங்க வீட்டில் கிடைக்கிற கீரையெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் இங்கே தான் தெரியும் உங்களுக்கு உருளைக்கிழங்குலாம் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் சீசன் மேலே சீசன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு தான் இருப்போம். ஸோ காய்கறி வந்து ஒரு 300 ரூபா. அப்புறம் நான்வெஜ் வந்து நான் அதிகமாக எடுக்க மாட்டோம். தேவாவா என்னைக்காச்சும் அவனும் சாப்பிட்டது கிடையாது. தேவாவா என்னைக்காச்சும் வந்து அம்மா மீன் வாங்கி கொடுமான்னு சொன்னால் மீன் வாங்கி கொடுப்பேன். இல்லைனா சிக்கன் தான் அதிகமாக. சிக்கன் வந்து மாதத்துக்கு வந்து நான் 1/2 கிலோ தான் வாங்குவேன். அதனால் வந்து 1 கிலோ தான் கணக்கு. இருந்தாலும் அப்படி விருந்தாடி யாரும் வந்துட்டாங்கன்னா நமக்கு யாரும் வரமாட்டாங்க. வந்தால் யார் என் நாட்டினா வருவா. ஸோ அவளுக்காண்டி நான் எடுக்கணும் இல்லையா. அதனால் வந்து ஒரு 500 ரூபா போட்டிருக்கேன் சரிங்களா. 500 ரூபா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து எனக்கு இண்டக்ஷன் இருக்கனால கேஸ் அதிகமாக செலவாகாது. 3 மாதம் 3.5 மாதம் கூட ஆகும். 3.5 மாதம் வரையும் வர கேஸ் போகும். அதனால் வந்து 330 ரூபான்னு போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கான கணக்கு 330.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லை யாராச்சும் விருந்தாடி வருவாங்க. எங்கள் அம்மா அப்பா அம்மா அப்பா இருக்காங்களா, ஸோ அவங்க யாராச்சும் விருந்தாடி வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் டக்குன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் இல்லையா? ஸோ அந்த செலவில் வந்து வரமாட்டாங்க, எனக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவன் நேராகவே என் தம்பி என்கிட்ட சொல்லுவான், நான் வந்தால் அவனுக்கு நீ ஊன்னு செய்வேன், அது இதுன்னு வாங்கி செய்வேன், அதெல்லாம் வேணாம், நீ தனியாக இருக்க, மாமா இல்லாமல் தனியாக இருக்க, அதனால் வந்து நீ வந்து சிக்கனமாக குடும்பத்தை பாரு அப்படின்னு அவனாவே நேராக சொல்லிடுவான். நான் வந்து அவனுக்கு செலவாகும், அதெல்லாம் நீ வர வேணாம், நான் வரமாட்டேன், முடிஞ்சால் நீ வா அப்படின்னு சொல்லுவான். அவங்க இங்கே வந்தாலும் செலவு தான், நாங்கள் போனாலும் செலவு தான். நாங்கள் இருந்து அங்கே போனால் ஸ்வீட் வாங்கிட்டு போகணும் ஒரு 250 ரூபாய்க்கு, அதுவும் செலவு தானே சரிங்களா? அங்கே போனோன்னா வந்து எனக்கு இங்கே நான்வெஜ் செலவு வந்து கட் ஆகிடும் சரிங்களா? அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் செலவுன்னு போட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டல் செலவுனா வந்து அது எந்த கணக்கில் வரும்னு பாருங்களேன். திடீர்னு பாப்பா உடம்பு சரியாமல் போகும், இல்லைன்னா வந்து எனக்குன்னு ஏதாச்சும் தலைவலி, இந்த கால் வலி தான் அடிக்கடி வரும், அந்த செலவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தம்பிக்கு ஏதாச்சும் இருமல் அதிகமாக அவனுக்கு வரும், அந்த இது ஏதாச்சும் மருந்து எதுவும் வாங்கக்குள்ளே இதாகும். அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்க்குறோம் பார்த்திங்களா, அதுங்களுக்கு எங்களை விட அதிகமாக நோய் வரும், ஏதாச்சும் பிரச்சனை வரும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க எப்படியும் ஒரு 1000 ரூபா ஆயிடும் மாதத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கட் வந்து ஒரு 150 ரூபா போட்டுருவேன். ஏன்னா வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை 10 ரூபாய்க்கு நான் பிஸ்கட் வாங்கணும் தேவாவுக்காக. அப்புறம் வந்து மொபைல் ரீசார்ஜ் எனக்கு மட்டும் 300 ரூபா. அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா. கோச்சிங் சொன்னால அது வந்து 800 ரூபா. அப்புறம் வந்து டியூஷன் போகிறாங்கல்ல 3:30 மணிக்கு மேலே, ஸோ அதுக்கு வந்து 400 ரூபா. அந்த 400 ரூபா இன்ன வரைக்கும் நாங்கள் கொடுக்கல, அவர் வந்து கேட்கவே இல்லை. இருந்தாலும் அவன் தேவா போயிட்டுருக்கான். நாங்கள் வந்து ஒரு கணக்கு வச்சுருக்கோம், அது வந்து 400 ரூபான்னு கணக்கு வச்சுருக்கோம். இன்ன வரையும் நாங்கள் கொடுத்தது கிடையாது சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 ரூபா வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அதிகமாக மசாலா யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம உள்ளேருந்து கடுகு, அந்த புளிக்குழம்புக்கு தனியாக, கறி குழம்புக்கு தனியாக, அந்த இதுக்கு அதெல்லாம் இருக்குல்ல, இங்கே அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அந்த பிரிஞ்சிரகம் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கடுகு வந்து எங்கள் வீட்டில் இருக்குது, 3 வருஷத்துக்கு போட்ட கடுகே வந்து ஒரு 1/2 மூட்டையில் வச்சுருக்கேன். அதனால் வந்து பிரிஞ்சிட்டு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து மசாலான்னு போட்டு மசாலானா வந்து மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்த்து வரும்ல, ஸோ அதனால் வந்து ஒரு 100 ரூபா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சோப்பு, பேபி சோப்பு, பேபி ஆயில் யூஸ் பண்ணுறதுல நாங்கள் கடையில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து சோப்பும் பாப்பாவுக்கு சோப்பும் வந்து சேர்த்து ஒரு 200. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏதாச்சும் திடீர்னு பார்த்தா திருவிழா வரும், மாதத்தில் ஏதாச்சும் ஒரு திருவிழா வரும், தம்பி அழைச்சிட்டு போகணும், ஏதோ ஒரு செலவு சரிங்களா, ஏதாச்சும் ஒரு இதில் வந்துடும். அதுக்காக வந்து அது ஒரு 500 ரூபா சரிங்களா? இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 6650 ரூபா மாதம். எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். நம்ம வந்து குறைச்சி சொல்லக்கூடாது இல்லையா, கூட சொல்லலாம், ஆனால் குறைச்சி சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து நான் இப்போ சொல்லி தான் மாமாட்ட வாங்கி என்ன பண்ணுவேன்னா, என் செலவு போக உண்டியல் தனியாக வச்சுருக்கேன், அந்த உண்டியலில் போட்டுருவேன் எப்போதுமே. சரி, மிச்சமான காசை வந்து உண்டியலில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன செலவுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழு ஒன்று நாங்கள் சேர்ந்துருக்கேன். இங்கே பீகாரில் வந்து சுமதி குழுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, மோடி குழு அது. அந்த குழுவில் வந்து 50,000 ரூபா வாங்கினோம்னா 500 ரூபா வட்டி போட்டு கட்டணும். 50,000 ரூபாய்க்கு 5,000 ரூபா இது பண்ணி முதல் மாதம் 5,000 ரூபா, 500 ரூபா வட்டி, அதுக்கப்புறம் 450, அப்புறம் 400, இப்படி குறைஞ்சிட்டே வரும். ரொம்ப வட்டி கம்மி, 1 ரூபா வட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து சேர்ந்துருக்கேன். ரொம்ப கம்மிங்கிறனால மாதம் 5,000 ரூபா எப்போ வேணாலும் கொடுக்கலாம், நம்மளோட இஷ்டம். நமக்கு வந்து சீக்கிரம் பண்ண வேணும்னா சீக்கிரம் கொடுத்துட்டே வரலாம், நம்ம லேட்டாக வேணும்னா 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கூட கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து சீக்கிரம் கொடுப்பேன், எனக்கு வேணுங்கிறதுனால கொடுப்பேன். அந்த குழு எடுத்து என்ன பண்ணுவோன்னா, இங்கே விவசாய நிலம் வந்து ஒத்திகை பிடிச்சி அதில் வந்து நல்லா ஒரு 2 வருஷத்துக்கு வந்து 3 வருஷத்துக்கு நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். இதில் தவிர நமக்கு என்ன அரிசிக்கு பதில் வேறு என்ன செலவாகும்னா, இந்த விவசாயத்தில் எனக்கு அதிகமாக செலவாகும். விவசாயத்தில் இப்போ போன மாதம் கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 11,000 ரூபா என்னமோ செலவாகிடுச்சு விவசாயத்துக்கு மட்டுமே. அது வெறும் அந்த இது உரம் போகிறதுக்கு மட்டுமே எனக்கு 11,000 ரூபா 12,000 ரூபா செலவாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா வந்து மொத்தமாக நமக்கு வரப்போகுதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து விவசாய செலவு தனியாக ஆக மொத்தம் மாதத்துக்கு எனக்கு 12,150 ரூபா செலவாகும். 12,150 ரூபா செலவாகும். இல்லை மாமாவோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் 20,000 வரும், ஒரு மாதம் 25 வரும், ஒரு மாதம் 15 வரும். அதனால் மாமா சம்பளத்தை வந்து நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால் ஒரு மாதம் வந்து 20,000 ரூபான்னு வச்சுருக்கேன் சரிங்களா? மற்றபடி அதை இல்லாமல் அந்த விவசாயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும்னு சொன்னேன்னா, அதையும் இல்லாமல் வேறு என்ன செலவாகும்னா, எங்கள் வீட்டில்
எங்கள் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போகும். இல்லை அம்மா அப்பா வந்து திடீர்னு இல்லைடா திருவிழா போகணும் காசு கொடுன்னா கொடுக்கணும். அம்மா அப்பா வந்து இல்லை காய் வாங்கணும்டா ஏதாச்சும் இது கொடுன்னா காசு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்களுக்கு எதாவது மொய்ப்பணம் போடணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொடுக்கணும். அந்த மாதிரி இடையில ஏதாச்சும் வரும் பார்த்தீங்களா, அங்கே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டிலேருந்து அம்மாவுக்கு எதுவும் நானும் அம்மாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைனா நான் தனியாக அம்மாவுக்கு போட்டு விடுவேன். ஸோ அந்த இது வேறு அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். சரிங்களா, மொத்தமே ஒரு 15,000ன்னு வச்சுக்கோங்க. 15,000. இதை தவிர என்னன்னா நாங்கள் வந்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு இது பண்ணி நாங்கள் வந்து எல்ஐசி பணம் கட்டணும். எல்ஐசி கட்டணும். சரிங்களா, எல்ஐசி கட்டணும். அதுக்கப்புறம் வந்து நகை சீட்டு வாங்கணும். சரிங்களா, இது எல்ஐசி வந்து வருஷத்தில் தானே வரும். இருந்தாலும் நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சா தானே அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் நகை சீட்டு ஒன்று போட்டுருவேன் அந்த இதுக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட மந்த்லி பட்ஜெட்டு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன். கரண்ட் பில்லு 100, பேம்பர்ஸ் 340, சீனி, ஆயிலு, பருப்பு, மில்க் பவுட்ரு, ஹார்லிக்ஸ், காய்கறி, நான்வெஜ்ஜு, கேஸுக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் 1000 ரூபா, ஹாஸ்பிட்டலுக்கு, அதுக்கப்புறம் பிஸ்கட்டு, அப்புறம் மொபைல் ரீசார்ஜ், ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, மசாலா, மஞ்சள்தூள், சோப்பு, பேபி சோப்பு, திருவிழா, குழு, ரிலேஷன்ஷிப், ஸோ விவசாயம், அதுக்கப்புறம் அம்மா அப்பா, இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்ட செலவாகும். சரிங்களா, இது இல்லாமல் மாமா வந்து அங்கே அதுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும். அப்புறம் அது உட்காந்து அதுக்கு சாப்பாடு செலவு வேணும். அதுக்கு வந்து ட்ராவல் செலவு வேணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் இடையில நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு தடவையோ நாங்கள் தமிழ்நாடு போகணும். இதை வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணணும். அதனால் வந்து நாங்கள் அதிகமாக பட்ஜெட் போடுறது கிடையாது. நான் பட்ஜெட் போட்டு இது பண்ணலை. ஸோ இனிமேல் வந்து போட்டு இது பண்ணி பார்ப்போம். சரிங்களா, இதெல்லாம் நான் வந்து அதிகமாக சொல்லியிருக்கேன். இதுலேருந்து வர காசெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நேரம் பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லு ஒரு 80 ரூபாய் ஆகும், 40 ரூபாய் ஆகும், 60 ரூபாய் ஆகும். ஸோ அதில் வர காசெல்லாம் நான் வந்து அடிக்கடி உண்டியலில் போடுவேன். உண்டியலில் போட்டு வச்சுப்பேன். உண்டியலில் போடுற காசு எல்லாமே கம்பெனிக்கு சொந்தது. அது எனக்கு சொந்தமானது. நான் வந்து மாமா கொடுக்க மாட்டேன். அது வந்து என்னோட சம்மந்தப்பட்டது. அதுலேருந்து ஒரு வெள்ளியோ ஏதோ ஒரு கிராம் நகையோ அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருவேன். நான் அது கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய அட்டையை போடுவேன். காசு வந்து நிறைய ஆட்டை போடுவேன். மாமாவுக்கு வந்து ஆட்டையை போட்டு சேர்த்து வைப்பேன் தனியாக. அது தெரியும். நாங்கள் வந்து ஆட்டையை போட்டோன்னா அது எங்கே வைப்பேன்னு எங்கே சேர்த்து வைப்பேன்னு அது தெரியும். அதனால் வந்து அது எதுவும் சொல்லாது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எங்களோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் வந்து இது வந்து 15,000 மாதம் செலவாகுதுன்னா எனக்கே ஷாக்காக இருக்குது. ஸோ அந்த அளவுக்குலாம் ஆகாது. இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணுங்கிற தாண்டி சொன்னேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை எங்களுக்கு வந்து. நாங்கள் தான் சொன்னோம்ல, எங்களுக்கு தென்னை மரமே கிடையாது இந்த ஊரில். தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து புளிய மரமும் கிடையாது, புளி யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் யூஸ் பண்ண மாட்டோம். மிளகாய்த்தூள் இவ்வளோ தான் சேர்ப்போம் நாங்கள். அந்த மிளகா வந்து 4-5 மிளகா நல்லா ஊற வச்சு அரைச்சி அப்படி தான் சேர்ப்பாங்க இங்கே கறி குழம்புக்கெல்லாம். நான் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வந்து அம்மா அரைச்சி கொடுத்தாங்களா, அதனால் வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஸோ அதனால் எனக்கு வந்து அதிகமாக செலவாகுது. நான் வந்து என்னைக்காச்சும் ஒன்றா தான் புளிக்குழம்பு சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் என்னைக்காச்சும் நாள் வச்சு சாப்பிடுவேன். அதனால் வந்து செலவு அதிகமாக ஆகாது எங்களுக்கு. நான் ஒரு ஆள் தானே, காலைல சமைச்சேன்னா அதை 2 நேரமும் வச்சு சாப்பிடுவோம், நான் தம்பி எல்லாம் சேர்த்து. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேளுங்க. எப்படி சொல்கிறது, என்னோடய பட்ஜெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் பட்ஜெட் போட்டு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்காகல எனக்காக பட்ஜெட் போட்டு ட்ரை பண்ணுறேன். பட்ஜெட் போட்டு தான் வாழணும். ஸோ இதில் என்னென்னா யாரும் கடன் வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு இதில் தயவு பண்ணி சொல்கிறேன், கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா வந்து புடியை கெடுத்துடும். அது ரொம்ப ரொம்ப வந்து தப்பாகிடும். கடனே வாங்காதீங்க யாரும். அதே மாதிரி வந்து ஆம்பளைங்க யாரும் பார்க்குறீங்கன்னா குடிக்காதீங்க. குடிச்சிங்கன்னாலும் குடிக்க எடுத்துடும். ஸோ மற்றபடி வந்து எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறோன்னா வந்து இடையில வந்து ஆடுலாம் வைப்போம் பார்த்தீங்களா, ஆடு விற்போம். அதுக்கப்புறம் வந்து விவசாயத்துலேருந்து பணம் வரும். அந்த மாதிரி காசுலாம் வந்து சேர்த்து நாங்கள் தமிழ்நாடு போகிறது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கோல்டு வாங்குறது, இல்லைன்னா இன்னொரு கொஞ்சம் இடம் அடகு பிடிக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ரொட்டேஷன் பண்ணுறது. சரிங்களா, நாங்கள் வந்து தீபாவளி பொங்கல்னா ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். ஏதாச்சும் ரொம்ப ரேருன்னா எடுக்கிறது, இல்லைன்னா எடுக்கிறதே கிடையாது. தம்பி ஸ்கூல் போகிறாங்கிறத தாண்டி அவனுக்கு அதிகமாக எடுப்பேன். இப்போ பாப்பாவுக்குமே பிறந்ததுலேருந்து ஒரு 2 ட்ரெஸ்ஸு அதிகமாக 2 ட்ரெஸ்ஸு எடுத்துருக்காங்கள தான். மற்றபடி மற்றவங்க கொடுத்த ட்ரெஸ் தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து அதிகமாக ட்ரெஸ்ஸும் எடுக்க மாட்டோம். டீ செலவு கிடையாது எங்களுக்கு. டீ பிஸ்கட்டு அந்த மாதிரி செலவு கிடையாது. எங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை அந்த இது கிடையாது.
காலையில் ஒரு டிஃபன், நைட்டு ஒரு டிஃபன், டின்னர் அந்த மாதிரி அந்த எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எந்த செலவுமே எங்களுக்கு கிடையாது. ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை. ஏதோ கிடைக்குதா, அப்போ வயலில் போகிறோமா, ஏதோ கீரை கிடைக்குதா, அதை எடுத்துகிட்டு வந்து ரசம் வச்சோமா, இல்லை சுண்டுனோமா, சாப்பிட்டோமா இருக்கிற ஆளுங்க நாங்கள். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த செலவுங்கிறது அதிகமாக இருக்காது. இதுக்குள்ளேயே நாங்கள் மேனேஜ் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.